எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். மீராவோட மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரே ஒரு பொண்ணு. அவளோட வேர்ல்டு ரொம்ப சிம்பிள். மார்னிங் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஜாப் போகிறது, ஈவினிங் வீட்டுக்கு வந்து பேரண்ட்ஸ் கூட பேசுகிறது, தாத்தா கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அவளோட லைஃப்பில் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. ஆனால் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் ஒரே ஒரு கேள்வி, மீராக்கு எப்போ கல்யாணம்? ஒரு ப்ரொஃபசல் வருது, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொஃபசல். பேரண்ட்ஸ் ஒவ்வொரு பையனோட ப்ரொஃபைலையும் பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு நாள் மீரா பொறுமையாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா, அம்மா அப்பா எனக்கு இப்போ மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் முதல்ல அவளை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு, ஜாபுக்கு போகாத, வீட்டிலே இரு, நல்ல ப்ரொஃபசல் வந்தால் பார்க்கலாம். அந்த வார்த்தை மீராவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அவன் மனசுக்குள்ளே கேட்குறான், மேரேஜ் வேணான்னு சொன்னதுக்காக என் ஜாபை நிறுத்திடணுமா? அதே நேரத்தில் தாத்தாக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாகுது. தாத்தா மீராவை பார்த்து மெதுவாக சொல்கிறார், நான் இருக்கும்போதே உன் கல்யாணத்தை பார்க்கணும். அந்த ஒரு வார்த்தை மீராவோட மனசை உடைச்சிருச்சு. அவள் தாத்தாவை பார்த்துக்கிட்டு எதுவும் சொல்ல முடியாமல் சைலண்ட்டாக அழுவுறா. பார்ட் 2 சீக்கிரம் வந்துடும். ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.